என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் என்னை கண்டால் என் வாக்கினை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய பொன்னான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் நிச்சயமாக இருக்கும். அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை தள்ளிவிட்டு வரவிருக்கின்ற நல்ல விஷயத்தை நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் யோசித்து யோசித்து என் பிள்ளை இழந்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் போதும். இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உனக்கானதாக மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காலமும் நேரமும் கைகூடி வரும் பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நம்மை வந்து சேரும். அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் உன் கைகூடி வரப்போகின்றது. எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் பொழுதுதான் உண்மையாகவே அதன் அர்த்தம் என்னவென்று புரியும். அது கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த காலமும் இருக்கும் அல்லவா? ஒரு கட்டத்திற்கு மேல் நமக்கு இனிமேல் இது வேண்டவே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுவாய். எங்கே இனிமேல் இதுவெல்லாம் நமக்கு வாய்க்கப் போகிறது என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து அதை அப்படியே நீ மறந்தும் விடுவாய். அந்த நேரத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அதன் பிறகு நடக்க தொடங்கும். இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற பல நல்ல சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எல்லாம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே கேள்விகளாக இருந்தாலுமே என் பிள்ளையே, ஒன்று மட்டும் உனக்கு புரியும். எந்த நிலையில் நாம் இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நாம் தவித்தாலும் நிச்சயமாக தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்று, அந்த தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அது போதுமே என் பிள்ளையே. நிச்சயமாக உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம், உன்னோடு உன் வாழ்க்கையை நான் உனக்காக கொடுக்க நினைக்கின்ற இந்த தருணம், மேலும் மேலும் உனக்கான பல வெற்றிகள் உன்னை வந்து சேரும். மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளும் உன்னை வந்து சேரும். எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நல்லது எப்பொழுது எல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை நடத்தி கொடுக்கும். உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாவற்றையுமே கடந்து உனக்கு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் மனதில் ஆணித்தரமாக பதிந்திருக்கிறது. அதுபோதும் இந்த வராகி உன்னை நிச்சயமாக கரை சேர்த்து விடுவேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாய் ஒன்றை பேசிக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய மனது வேறு எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறது. நீ பாதி நேரம் இப்படித்தான் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு கடைசியில் அவர்கள் உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையே தெரிந்து கொள்ளாமல் வந்து விடுகின்றாய். அவர்கள் சொன்ன விஷயம் ஒன்றும் நீ புரிந்து கொண்ட விஷயம் வேறொன்றுமாகத்தான் இருக்கிறது. இப்படி இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை பார்த்துவிட்ட பிறகு இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்கின்ற பயத்தை எல்லாம் நீக்கி உனக்கு இனி இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதை நினைத்துமே என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சூழ்நிலையை நினைத்துமே நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் என்று
இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உனக்கு நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான ஒரு சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்ற உன்னுடைய நம்பிக்கையின் பலன் நிச்சயமாக நாளைய விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் கிடைப்பதோடு உனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்க போகிறது. உனக்கு என்ன நடந்தாலுமே உனக்கான தேவைகள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி முதலில் புலம்பாதே. நீ கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாயானால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லிப்பார், நீ நன்றாக எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பாய். உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும். உனக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியும். எதனால் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உனக்குள் வருகின்ற சந்தேகத்திற்கு உன்னிடத்திலேயே உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிடும். இப்படியாக இந்த வாழ்க்கையை ஏதாவது ஒரு கட்டத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளையே, உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாகவே வாய்க்கும். அந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உச்சகட்ட மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து விடாதே. உனக்கென கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரைகளும் சுற்றி இருப்பவர்கள் உன் வாழ்க்கையை வழிநடத்துகின்ற முறைகளும் உனக்கு மனதிற்குள் திருப்தியை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொண்டு நடக்காதே. ஏனென்றால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சாதகமாக மாறிவிடும். உன்னை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் அவர்களின் கைக்குள் வந்துவிடும். இப்படியாக நீ எப்பொழுதுமே எல்லோரின் பேச்சையும் கேட்டுத்தான் நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் என்ன நடக்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அதுவே போதும். எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும், உன்னோடு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றுமே உனக்கு நல்லதொரு நிலையை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். எந்த கஷ்டத்தை எல்லாமோ என் பிள்ளை தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாமோ கடந்து என் பிள்ளை எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதில் என் பிள்ளை நீ நிறைவான உனக்கான ஒரு மகிழ்ச்சியை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். வராகியினுடைய அன்பு உன் வாழ்க்கையை மட்டுமல்ல என் பிள்ளையே, நீ இழந்த சந்தோஷத்தையும் உனக்கு நிறைவாக பெற்று கொடுத்து விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த இடத்தில் நின்று என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த இடத்தில் நின்று நீ ஒரு முறை எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம், யாருக்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்று யோசித்து பார். நீ யாருக்காக கண்ணீர் வடித்தாலும் சரி என் பிள்ளையே, அது அவர்களுக்கு உண்மையில் தகுதியானது தானா என்பதனை யோசித்து விட்டுத்தான் அந்த கண்ணீரை நீ வடிக்க வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களை செய்தாலுமே அந்த விஷயங்கள் என்றும் என்றென்றும் உனக்கான மனமகிழ்ச்சியை கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்த்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களை தானாகவே அமைத்து கொடுத்து விடும் இந்த வாழ்க்கை. அப்படி அதில் நீ மனமகிழ்ச்சியோடு உனக்கானதை எல்லாம் தேடத் தொடங்குவாய். இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து போகவில்லை என் பிள்ளையே. நீ நம்பிக்கையோடு தானே இருக்கின்றாய். நல்ல நேரம் நமக்கு இதுதான் என்று நீ நம்பிக்கையோடு இருக்கின்ற உன் வாழ்க்கை நிச்சயமாக இந்த தாயின் அன்போடும் அருளோடும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் பிள்ளையே, முதலில்
எந்த ஒரு விஷயத்தை நம்ப வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை நம்பக்கூடாது என்பதில் உனக்கு புரிதல் இருக்க வேண்டும். தெய்வம் நம்மிடம் பேசுகிறதே, இதை நாம் நம்பலாமா வேண்டாமா? தெய்வம் உன்னிடத்தில் எனக்கு பொன்னை கொடு, பொருளை கொடு, என்னை தேடி உன்னால் முடிந்த அத்தனையையும் செய்து கொடு என்று கேட்கிறது என்றால் அது தெய்வமே கிடையாது. எந்த தெய்வமும் தன் பிள்ளைகளிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பது கிடையாது. தெய்வம் கொடுக்குமே தவிர ஒருபோதும் தன் பிள்ளைகளிடத்தில் இருந்து கேட்காது என்பதனை நீ புரிந்து கொள். அதுபோல தெய்வம் உன்னிடம் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உன்னை வற்புறுத்துவது கிடையாது. இது உனக்கான வாழ்க்கை, நீதான் பார்த்து வாழ வேண்டும். உனக்கு எந்த கஷ்டம் என்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறது அது தெய்வம். என் பிள்ளையே, அதுபோல எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று ஒருபோதும் தெய்வம் சொல்லாது. உன்னை எப்பொழுதுமே இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதும் கிடையாது. என்னை மட்டுமே தெய்வம் என்று நான் உன்னை நினைக்கச் சொல்லி இருந்தேனானால் என் வார்த்தைகளை ஒருபோதும் நீ நம்ப வேண்டாம். நான் உனக்கு உதவியை செய்ய வருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் உனக்காக எப்பொழுதும் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றேன். அதற்காக மற்றவர்கள் யாரும் உனக்கு துணை இருக்க மாட்டார்கள் என்று நான் சொன்னது கிடையாது. எல்லா தெய்வத்தையும் வணங்கு. அவர்களுக்கு உகந்த நாளில் அவர்களை வணங்கி அவர்களிடத்திலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிறைவாக பெற்றுக்கொள் என்று அம்மா பல முறை உனக்கு வலியுறுத்தி இருக்கின்றேன். அதனால் என்னை நம்பலாமா வேண்டாமா என்பது உன்னுடைய விருப்பம். என் பிள்ளையே, அதை கொடு இதை கொடு என்று கேட்கின்றவர்களை நம்பிவிடுவார்கள். ஏனென்றால் கொடுத்தால் நல்லது நடக்கும் அல்லவா? நான் ஒரு மலரை தொடு, உன் மனதிற்குள் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம், அதை தொடும் பொழுது உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதை செய்யும் பொழுது என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கும். என் பிள்ளைக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் தனக்குள் உருவாகும். நமக்குள் ஒரு நம்பிக்கையை ஊற்றெடுக்கின்ற இந்த வராகியை வணங்குவோம் என்று என் பிள்ளை நினைத்து என்னை வணங்க வருவாய். என் பிள்ளையே, நான் யாரேனும் சாவின் விளிம்பில் நிற்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வருகின்றேன். அதுதான் உண்மை. உன்னை எந்த விஷயத்திற்கும் வற்புறுத்த நான் வரவில்லை. என் பிள்ளையே, எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிலையிலும் தவறான முடிவுகளை என் பிள்ளைகள் எடுத்துவிடக்கூடாது. நீ எடுக்கின்ற முடிவுகள் யாரையும் பாதிக்கக்கூடாது. யாருக்கும் உன்னால் எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது. என் வார்த்தைகள் உன் மனதில் அப்படியே பதிந்திருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்ல வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு கொடுப்பது என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும். நான் நடத்துவது எல்லாம் என்னவென்று உன்னுடைய புரிதலுக்கு நிச்சயமாக வந்துவிடும். எப்பொழுதும் போல என் பிள்ளை நல்லபடியாக வாழ நீ என்றும் என் கரம் பற்றி முன்னேறி வந்து கொண்டே இரு. வராகியின் அன்பால் உன்னை அரவணைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நீ கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதையும் அம்மா தன்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ சரியாக நடந்து கொள். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு. வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுப்பதற்கே என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். எப்பொழுதும் போல தாயின் அரவணைப்பு உனக்கு இருக்கும். அம்மாவிடம் நீ எப்பொழுதுமே எதிர்பார்ப்புகளுடைய அன்போடு பழகலாம். மற்றவர்களிடம் எதிர்பார்க்காத விஷயத்தை எல்லாம் நீ உன் தாயானவள் என்னிடத்தில் எதிர்பார்க்கலாம். நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பவள். எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி நடப்பது அத்தனையும்
உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது மேலும் மேலும் என்றும் என்றென்றும் உனக்கு நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும். கவலைப்படாமல் இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.